எவ்ரிஒன் நீங்களும் இதே மாதிரி ஷேப்ஸ்லாம் ஆரி ஒர்க்கில் கற்றுக்கணுமா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், வெல்கம் டு விஎஸ்ஆர் டிசைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் நம்பர் 6 சரிங்களா? ஸ்டிச் நம்பர் 6ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்காக நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த செயின் ஸ்டிச்சை வந்துட்டு ஒரு ப்ளவுஸ்லையோ ஒரு சுடிதாரோ இல்லை ஏதாவது ஒரு பாவாடை சட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங்காக நம்ம செயின் தான் வந்து நெக் லைனில் கொடுப்போம் சரிங்களா? அந்த நெக் லைனில் எப்படி வந்து இந்த செயின் ஸ்டிச்சை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு நான் இப்போ மார்க்கிங் சாப்பீஸ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் மார்க்கிங் பென்சில் இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு 4 சென்டிமீட்டர் ஒரு ஸ்ட்ரைட் லைன் சரிங்களா? அதே மாதிரி ஜஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், அதாவது ஸ்ட்ரைட் லைன் பார்த்திங்கன்னா அப் டு டவுனில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் சின்னதாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு சேம் ஈக்குவலாக இதே மாதிரி வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இந்த சைடில் ஒரு லைன் போட போகிறேன் சரிங்களா? இந்த 2 லைனையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு பா நெக் வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா? ஒரு பா மாதிரி வந்து ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். இந்த ஷேப்பில் எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜரி த்ரெட்டையும் சில்க் த்ரெட்டையும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் செயின் ஸ்டிச் சரிங்களா? இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட்டை பார்க்கலாம். இந்த மாதிரி சேம் கலரில் 2 த்ரெட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு த்ரெட்டு எடுத்து, அதாவது ஒரு பாபினோ இல்லை வேறு ஏதாவது ரோல் ஆகக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பென்சில்லையோ சுற்றிட்டு நீங்கள் வந்து டபுளாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஸ்டான்ஸாவாக நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறது சில்க் த்ரெட்டு. வாங்க அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பா ஷேப்பில் ஒரு நெக்லைன் சரிங்களா? ஒரு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒரு நெக்லைன் ப்ளவுஸோ சுடி ஏதாவது ஒன்றில் இந்த மாதிரி ஒரு நெக்லைன் பேக் நெக்லைனை வரைவோம். வரைஞ்சிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த நெக்லைனோட வரைகிறீங்களா? இந்த நெக்லைனில் லைட்டாக எடுத்து சில்க் த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு நேராக வந்து அதாவது இந்த லைனுக்கு மேலே போய் ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணி இந்த லைனில் நேராக வந்து என்ன பண்ண போகிறோம், சின்னதாக செயின் அப்ளை பண்ணுறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி சின்னதாக இந்த லைன்லேயே வந்து என்ன பண்ண போகிறோம், சில்க் த்ரெட் வச்சு இப்படி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த த்ரெட்டை கொடுத்துட்டோம். ஷேப் கற்றுட்டோம் இல்லைங்களா? அதாவது ஸ்பைரல் ஒவ்வொரு ஷேப்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணோம், எப்படி இந்த ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்காக கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதை வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் போகுது. அப்போ என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடில் போய் சின்னதாக ஒரு லாக் செயின் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து சின்னதாக செயின் போட ஆரம்பிக்கிறோம். இந்த லைன்லேயே நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகுது. அப்போ என்ன பண்ண போகிறோம், கீழ் நோக்கி சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுத்து அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த இதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து செயினை வந்து கீழேருந்து மேல் நோக்கி கொண்டு போகிறோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்தாச்சு. வந்த பின்னாடி இந்த லைன் முடிஞ்ச இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம டைரெக்டாக வந்துட்டு எண்டு நாட் போடாமல் என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக சின்னதாக ஒரு லாக் கொடுத்துட்டு இதை என்ன பண்ண போகிறோம், இதே பக்கத்தில் இன்னொரு செயின் அப்ளை பண்ண போகிறோம் நெருக்கமாக. இப்படி தள்ளி போடாமல்
என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைனோட பக்கத்துலேயே வந்து, அதாவது ஃபஸ்ட்டு போட்ட செயினோட பக்கத்துலேயே வந்து சின்ன சின்னதாக அதே மாதிரி ஈக்குவலாக வந்து இன்னொரு செயினை அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள். இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் இன்னொரு டைம் கூட சொல்கிறேன் பாருங்கள். செயின் போட்டிருக்கீங்களா, இந்த செயினோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல் இருக்கும். இந்த ஹோல்குள்ளே விட்டு விட்டு ஒவ்வொரு செயினும் போட்டு எடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு ஒவ்வொரு செயினுக்கும் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் சைடில். அந்த ஹோல் பக்கத்துலேயே இந்த த்ரெட்டை அந்த நீட்டை உள்ளே விட்டு அடுத்த செயின் எடுத்திங்கன்னா இன்னும் நீட்டாக நெருக்கமாகவும் இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், லைட்டாக ரைட்டில் போய் ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு சின்னதாக இன்னொரு செயின் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக ஹோல் தெரியுதுங்களா, இந்த ஹோலில் ஒரு செயின், அடுத்த செயின், அதே மாதிரி அடுத்த ஹோல், இப்படி ஒவ்வொரு செயினில் இருக்க அந்த ஹோல்லையும் ஒவ்வொரு செயினாக 2வது லைனில் போட்டு வந்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும், பார்க்க நெருக்கமாகவும் இருக்கும். இப்படி ஒவ்வொரு செயினோட ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்க அந்த ஹோல்லே விட்டு எடுத்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும், ரொம்ப பார்க்கும்போது ப்ரொஃபஷ்னலாக அழகாக இருக்கும். சரிங்களா? சேம் இதே மாதிரி இப்போ இந்த லைன் வந்து கீழே போகுது, மேலே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழ் நோக்கி ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வந்து பக்கத்தில் சின்னதாக ஒரு லாக் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். சில்க் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நெக் லைனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சில்க் அப்ளை பண்ண மாட்டோம், ஃபஸ்ட்டு ஜரி தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஜரி தான் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் கொடுப்போம். இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நெக் லைனில் வந்து சில்க் த்ரெட் அப்ளை பண்ணியிருக்கோம், டபுள் லைன் வந்து. சரிங்களா? சில்க் த்ரெட்டில் டபுள் லைன் கொடுத்தாவே போதுமானது. இதே இது ஜரியில் நம்ம ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது என்னென்னா நமக்கு 3 லேயர். சரிங்களா? 1 2 3 இதே மாதிரி 2 லைன் இருக்கு இல்லைங்களா, இன்னொரு லைன் சேர்த்து 3 லைன் கொடுக்கணும். என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்குறோன்னா, நம்ம பீட்ஸை வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்கும்போது என்னாகும், ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது மிஷினில் டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும்னா அந்த பீட்ஸில் சில நேரம் டேமேஜஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கும்போது ஜஸ்ட் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சஸாவது வந்து எனக்கு என்னாகும்னா நமக்கு ஒரு கேப் கிடைக்கும். இந்த செயினை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் கொடுக்கும்போது இந்த செயின்லேயே, அதாவது சேம் கலர்லேயே என்ன பண்ண போகிறோம், நம்ம அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவோம், டெய்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்போ 1/4 இன்ச் கேப்பில் என்ன ஆகும்னா அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி வர்றதுக்கு அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக வர்றதுக்காக இந்த வந்து 3 லேயரில் வந்து ஜரி த்ரெட் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயரில் இந்த ஜரிக்கு அடுத்து உள்பக்கம், அதாவது நெக் லைனோட இந்த உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் லைனில், இந்த லைனில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டும் இந்த ஜரிக்கு அடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே இது பாருங்கள், சில்க் த்ரெட்டில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் வந்து யூ ஷேப்பில் எப்படி அப்ளை பண்ணலான்னு காமிக்கிறேன் வாங்க. அதே மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கங்க. சேம் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே எப்படி லைனுக்கு எப்படி நீங்கள் லைன் போட்டிங்களோ அதே மாதிரி 4ஓ 3ஓ சின்னதாக போட்டாவே போதும். ஜஸ்ட் நம்ம பேசிக் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது, லைன்ஸ் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் நெக் லைனில் அப்படிங்கிறனால. நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஷேப்பையும் நான் வரைஞ்சி உங்களுக்கு வந்து நெக் லைனில் டைரெக்டாக நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் ஈக்குவலாக 2 லைன் வரைஞ்சிட்டு, லைனே வரையன்னு நினைக்காதீங்க, இது எப்படி யூ லைனாக அதாவது யூ ஷேப்பாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இங்கே நான் வரைஞ்சிட்டேன்ல, இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்துட்டு இந்த சென்டர் பாருங்கள் 3 சென்டிமீட்டர்ஸ் வரைஞ்சிருக்கேனா, ஜஸ்ட்டு இதில் ஒரு ஹாஃபு, அதாவது அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ஹாஃப், இந்த சைடில் ஒரு ஹாஃப், அதே மாதிரி மேலே ஒரு ஹாஃப் சைடில், இந்த 2 சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுத்துட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த 2 இடத்தையும் ஜாயின் பண்ணுறேன். தெரியுதுங்களா?
இப்போ ஈக்குவலாக நமக்கு என்னாகும், ஒரு யூ லைன் நமக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? இந்த யூ லைன் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வரைய தெரிஞ்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை பேசிக்காக தெரியும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ ஜரி த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். காப்பரில் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காப்பர் கலர் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், யூ லைனில், அதாவது லைனில் அந்த ஷேஃபில் எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி இந்த யூ லைன்லேயும் அப்ளை பண்ணணும். எப்பயும் போல் ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு சின்னதாக பேக்கில் போய், அதாவது இந்த லைனோட ஆப்போசிட் சைடில் போய் சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு செயினாக அப்ளை பண்ணுறீங்க இந்த லைனில் நேராக. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுற போகிறேன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன், இந்த செயின் இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷேஃபில், அதாவது லெஃப்ட் டு ரைட் இந்த கையை இந்த மாதிரி பிடிச்சிருந்தேன். இது பாருங்கள், கை கூட காமிக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். இது இந்த ஷேஃப் வந்து கீழேருந்து மேல் நோக்கி போகும்போது, இந்த செயின் போகும்போது கையை இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, உங்களோட விரலோட மொழியை வந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் கீழே அமுத்தி பிடிக்காமல் மேல் தூக்கி வச்சிங்கன்னா ஸ்பீடு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லைனை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு குட்டி செயின் போட்டு குட்டியாக ஒரு செயின் போட்டு எண்டு நாட் போட வேண்டாம். அப்படியே என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினோட சின்ன சின்ன ஹோல்ஸ் காமிச்சதில் அந்த லைன்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி போடணும். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், பக்கத்தில் அந்த ஹோல் பக்கத்தில் இவ்வளோ ஒட்டிங்கன்னா நெருக்கமாக இருக்கும், பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும். இது பாருங்கள், அதாவது செயின்ஸை வந்து ஈக்குவலாக போடும்போது, இதாவது இப்போ இந்த மாதிரி ஏன் ஹோல்குள்ளே விட்டுறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த ஹோலை விட்டுட்டு நான் தனித்தனியாக போடுறேன். ஷேஃப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல கேப் கிடைக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி கேப் வந்து என்னாகும், நமக்கு அப்ளை ஆகும். இந்த கேப்லாம் வந்து இந்த மாதிரி வளைவுகளில் வரும்போது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்னதாக அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினோட ஹோல்லே விடும்போது அந்த கேப் வந்து நமக்கு விசிபிள் ஆகாது. பாருங்கள், இப்போ நீட்டாக இருக்கா, ரொம்ப நெருக்கமாகவும் அழகாகவும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் ப்ளவுஸோட நெக்லைனில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ சரி த்ரெட்டில் 2வது லைன் முடிச்சிட்டோம்.
இப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் மறுபடியும் ஒரு குட்டி லாக் செயின் மாதிரி கொடுத்து அதை அப்படியே கீழ் நோக்கி திருப்பிட்டு 3வது லைன். இப்போ லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதே ப்ராசஸ் தான் வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கும், அதாவது நெக்கில் நம்ம ஸ்கேலப் டிசைன்ஸ், ஸ்டார் டிசைன், டைமண்ட் டிசைன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸும் அப்ளை பண்ணும்போது எந்த நெக்லைன் எடுத்தாலுமே ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி 3 லைன்ஸ் அப்ளை பண்ணணும். 3 லேயர் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி சில்க் த்ரெட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் நம்ம சில்க் த்ரெட்டை கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஜரி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் அப்ளை பண்ணுவோம். இந்த சில்க் த்ரெட் அப்ளை பண்ணுறது இந்த ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தாலும் சரி, இல்லை சேம் இந்த கிளாத்தோட கலராக கொடுக்குறதா இருந்தாலும் என்ன பண்ணுவோன்னா டபுள் கலர் கொடுப்போம். சரிங்களா? சப்போஸ் வந்து இல்லை நான் கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த நெக்லைனில் இந்த ப்ளவுஸ் கிளாத்தோட கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்க இருந்தாலும் ஜரிலையும் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கலர்ஸில் வந்து 3 லேயர் கொடுத்துட்டு ஜரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள் பக்கம் வந்து இந்த செயினோட இந்த பக்கம் ஷோல்டர் இந்த சைடில் என்ன பண்ணோம், சில்க் த்ரெட்டில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைன் அப்ளை பண்ணுறீங்க, யூலைன் அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஷேப், அதாவது ப்ளவுஸ்லையோ ஏதாவது ஒன்று நெக்லைன் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்கேலப் டிசைன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு லைன் வரைஞ்சி இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஜரி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி 3 லேயர். அதுக்கப்புறம் இந்த 2 லேயர் வந்து சில்க் த்ரெட் வந்து இந்த பக்கம் உள் பக்கம் அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். நீங்கள் செஞ்சு நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஆரி கிளாஸ்க்குன்னு. எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, ஃபுல் ஃப்ரீ தான். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கில் வந்து எதுவும் கரெக்ஷன் இருந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கும் தேவைப்பட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.